ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போட்டு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக தள்ளி விடாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து மைதா மாவில் பிஸ்கெட் செய்ய போகிறோம். மைதா மாவில் பிஸ்கெட் வந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம், ரொம்ப லேட்டாலாம் ஆகாது, சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்க இப்போ லீவில் வீட்டில் இருப்பாங்க, ஏதாவது ஸ்நாக் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு கடைகளில் போய் வாங்கி கொடுக்காம வீட்லேயே நம்ம நல்லா ஹெல்த்தியாக, ஆனால் மைதா மாவு வந்து ஹெல்தி இல்லை தான், ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்லாம், தப்பு இல்லை. சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம எதாவது செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. நான் வந்து மைதா மாவு வந்து 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். டம்ளரில் தான் அளந்துக்கிட்டேன். 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். மைதா மாவு வந்து 2 டம்ளர். அதில் வந்து அதே டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை, பவுடர் சுகர். இதே டம்ளரில் நான் வந்து சர்க்கரையை பொடி பண்ணி 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பொடி பண்ணி சர்க்கரையாக முழுசாக எடுக்காமல் பொடி பண்ணி 1/2 டம்ளர் அளந்து வச்சுருக்கேன். இப்போது சர்க்கரையை போட்டுடலாம். இந்த மைதா மாவுலே போட்டு பிசைஞ்சிட்டு பிஸ்கெட் செய்யணும். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிஸ்கெட் வந்து எல்லாம் மொறு இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பவுடர் சுகர் போட்டாச்சு. அதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். இல்லைன்னா சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் அந்த சர்க்கரை அரைச்சேன் இல்லைங்களா, பவுடர் பண்ண இல்லைங்களா, அதிலே வந்து ஒரு 2 ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டேன். நல்லா வாசனை கம்மன்னு இருக்கும் பிஸ்கெட்டு. 2 ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் தனியாக இருக்குன்னாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம். இது கூட சர்க்கரை கூட இப்போ ஏலக்காய் போட தேவையில்ல. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இல்லை சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் பிசையணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன். இப்போ லைட்டாக மேலே எண்ணெய் தடவி ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் தடவிட்டோம்னா ஒட்டாது. நமக்கு மாவு எடுக்கிறதுக்கும் பிஸ்கெட் திரட்டுறதுக்கும் நல்லா சாஃப்டாக வரும். இது ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல, நம்ம சட்டுன்னு அப்படியே உடனே செஞ்சிடலாம். பிஸ்கெட் வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போது நான் வந்து ஒரு பெரிய பிளேட்டு தான் எடுத்திருக்கேன், தட்டு எடுத்திருக்கேன். அகலமாக நமக்கு பிஸ்கெட் திரட்டுறதுக்கு அகலமாக வேணுன்றதுனால அகலமான தட்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக மைதா மாவு ட்ரை மாவு போட்டுடலாம். இப்போது நம்ம பிஸ்கெட்டுக்கு திரட்டிக்க போகிறோம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் இப்படி நல்லா அழுத்திக்கலாம். நம்ம வந்து திரட்டுறது வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக திரட்டணும். பிஸ்கெட் அப்போ தான் பார்க்குறதுக்கு பிஸ்கெட் மாதிரி இருக்கும். நைஸாக திரட்டிட்டோம்னா எல்லடை மாதிரி ஆகிடும், தட்டை மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். நம்ம திரட்டிக்கலாம். நம்ம திரட்டும் போது மாவு ஒட்டுற மாதிரினா ட்ரை மாவு கொஞ்சம் போட்டு நல்லா திரட்டிக்கலாம். எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிஸ்கெட் வந்து. இந்த மைதா மாவு வேண்டான்னாலும் பரவாயில்ல, கோதுமை மாவில் கூட நம்ம செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இது ஒரு டேஸ்ட் வரும், அது ஒரு டேஸ்ட் வரும். அதனால தான் நான் வந்து மைதா மாவு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், திரட்டிட்டேன். நான் வந்து எந்த அளவுக்கு மொத்தமாக திரட்டிருக்கேன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள்,
தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு கொஞ்சம் கனமாக இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. நம்ம சப்பாத்திக்கு திரட்டுறதை விட கொஞ்சம் மொத்தமாக திரட்டணும். அப்படி இருந்தால் தான் பிஸ்கெட் வந்து பார்க்கறதுக்கு பிஸ்கெட் மாதிரி இருக்கும். இல்லைன்னா எல்லடை மாதிரி ஆகிடும், தட்டையாக. இன்னும் நைஸாக இது பண்ணோம்னா தட்டை மாதிரி ஆகிடும். இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம திரட்டுறது ஷேப்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரவுண்டாக வரலேன்னுலாம் கவலைப்பட தேவையில்ல. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தட்டு எடுத்துக்கிட்டோம்னா வாட்டமாக இருக்கும்ன்ட்டு தான் தட்டு எடுத்துருக்கேன். நம்ம சப்பாத்தி கட்டையெல்லாம் எடுத்தோம்னா அந்த இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம கட் பண்ணும்போது அந்த மரப்பிசுறு வரும்னுட்டு தான் நான் அந்த மாதிரி தட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் இந்த அளவுக்கு மொத்தமாகவே கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கட் பண்ணிட்டேன். இப்போது கிராஸாக கட் பண்ணிக்கலாம். டைமண்டாக கிராஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி வரணும். எப்படி இருக்குது பாருங்கள், டைமண்டாக இந்த மாதிரி கிராஸாக வரணும். சூப்பராக இந்த அளவுக்கு பாருங்கள். மொத்தம் இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நமக்கு பிஸ்கட் மாதிரி தெரியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். பாருங்கள், நான் வந்து பிஸ்கெட்லாம் திரட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பிஸ்கெட்டை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். ஒன்றா போட்டுடலாம். ஒரே மொத்தமாக போட்டாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டும். அதனால் ஒன்றா தனித்தனியாக போட்டுக்கலாம். நான் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஃப்ளேம் சுத்தமாக குறைச்சிட்டேன். பாருங்கள், சூப்பராக பிஸ்கெட் மேலே வருது பாருங்கள். இதுமாரி ஒன்றா போட்டால் தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். நம்ம அப்படியே ஒரே மொத்தமாக எடுத்து போட்டோம்னா நம்ம எடுத்து வச்சுக்கிறது எல்லாம் மொத்தமாக தான் இருக்கும். நம்ம அதை தனித்தனியாக எடுத்து போட்டோம்னா தனித்தனியாகவே வரும் பிஸ்கெட். நமக்கு எல்லாம் மொறு சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுனால கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. நம்ம அடுத்தடுத்து போடுறது வந்து கொஞ்சம் மீடியமான கலராக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். அது அழகாக பூரி மாதிரி உப்பி வருமே தவிர உள்ளே வந்து மொறுனே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம ஃப்ளேம் குறைச்சி வச்சு தான் வறுக்கிறோம். பிஸ்கெட் வந்து நல்லா மொறுனே இருக்கும், சாப்பிட்றது பிஸ்கெட் மாதிரியே இருக்கும். இப்போ பிஸ்கெட் எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டது எண்ணெய் நல்லா வந்து ஃபஸ்ட்டு சூடாக இருக்குன்றதுனால கலர் இந்த அளவுக்கு மாறிடுச்சு. நம்ம அடுத்து போடுறதெல்லாம் நல்லா கலர் வந்து ஓரளவுக்கு லைட்டாக இருக்கும். இந்த மாதிரி கலர் வந்து பிஸ்கெட்டில் வந்தால் கூட பரவாயில்ல. இது நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுமாதிரி செவந்து வந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மணமாக இருக்கும். பிஸ்கெட் வந்து வாசனையாக இருக்கும். எண்ணெய் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துடணும். பாருங்கள், எவ்வளோ மொறுன்னு சத்தம் மொறுன்னு இருக்கு பாருங்கள். நம்ம அடுத்தது போடுறது ஸ்டவ் வந்து சுத்தமாக ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டேன் நான். இது வந்து கலர் வந்து கொஞ்சம் லைட்டாகவே வரும். ஒன்றாவே அதேமாதிரி தனித்தனியாக ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். நம்ம ஒன்றோட ஒன்று வச்சாலும் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக தனித்தனியாக வருது பாருங்கள். ஏன்னா நம்ம மாவு போட்டு திரட்டி இருக்கும், ஒட்டாது.
இப்போ பாருங்கள், இப்போ பிஸ்கெட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இது கலர் பாருங்கள், லைட்டாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கும் இதுக்கும் கலர் பாருங்கள். இல்லை, எண்ணெய் வடிகட்டி எடுத்துடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான பிஸ்கெட் நல்லா மொறுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு வாசனையாகவும் இருக்கும். நம்ம ஏலக்காய்லாம் போட்டிருக்கோம், வாசனையாகவும் இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லேயோ பாட்டில்லையோ போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் அவங்க ஸ்நாக்ஸ் வேணுன்றப்பெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நான் உடச்சி காட்டுறேன். சூடாக இருக்கிறத எடுத்தால் நமுத்து போன மாதிரி தான் இருக்கும். சுடுது பாருங்கள், இது ஆறி இருக்குது பாருங்கள். நான் உடச்சி காட்டுறேன் எப்படி உடையுது பாருங்கள். எல்லாம் மொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ மொறுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. ஸ்வீட்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா மொறுன்னு இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.